டீ டைமில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இது போல் மொறுன்னு ஸ்நாக்ஸ் செய்யுங்க. ஒரு மாதம் ஆனாலும் கெடாது. இதை செய்கிறதுக்கு 1.5 கப்பு மைதா மாவோட கொஞ்சமாக ஓமம், உப்பு, எண்ணெய் சேர்த்து நல்லா மாவை விரவிக்கோங்க. பிடிக்கும்போது இந்த மாதிரி பிடிக்க வரணும். பிடிக்க வரலன்னா தேவைக்கு கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா விரவிட்டு தேவைக்கு தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மாவை பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறமா மூடி போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுடுங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1/4 கப்பு மைதா மாவு, 1/4 கப்பு சோள மாவு, 1/4 கப்பு எண்ணெய் சேர்த்து கட்டி இல்லாமல் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறமா மாவை 4 பகுதியாக பிரிச்சுட்டு ஒன்றுனையாக உருட்டிட்டு இந்த மாதிரி நல்லா ஒல்லியாக தேய்ச்சிக்கோங்க. ஒன்றுனையாக தேய்ச்சிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு பேஸ்ட்டு இந்த மாதிரி தடவிட்டு மேலே ஒன்றுனையாக அடிக்கிடுங்க. இந்த மாதிரி 4ஐயும் அடிக்கிடுங்க. 4ஐயும் அடுக்கும்போது ரெடி பண்ண பேஸ்ட்டை தடவிடுங்க. தடவிட்டு இந்த மாதிரி மடிச்சிடுங்க. மடிக்கும் போதும் எடையாக பேஸ்ட்டை தடவிட்டு ஸ்கொயராக மடக்கிட்டு மறுபடியும் தேய்ச்சிக்கோங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் திக்னஸ் இருக்கிற மாதிரி தேய்ச்சிட்டு கத்தியால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓரங்களை லைட்டாக லெவல் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு மிதமான சூடுள்ள எண்ணெயில் தீயை நல்லா குறைச்சி வச்சு நல்லா பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் இடையிடையே திருப்பி போட்டு பொரிச்சிடுங்க. நல்லா மொறுன்னு இருக்கும். அப்புறம் என்ன செய்யுங்க, சுவைங்க, ருசிங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.